सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணனுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நாம் சாநித்தியம் சாநித்தியம்னு சொல்கிறோம். அது என்ன சாநித்தியம்? அது ஒரு குருவை ஆசிரியிச்சு அந்த குருநாதருக்கு உள்ள தபஸ்னால், அந்த தபஸ்னா ஒரே விஷயத்தை கடைப்பிடிக்கிறவங்களிடத்துல இந்த சாநித்தியத்தை பார்க்கலாம். அது எப்படின்னா, நான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான் சொல்ல முடியும். அவரிடத்துல தான் இந்த சாநித்தியத்தை பார்த்தேன். அந்த பாகவத சாநித்தியம், அந்த வாசனை கமக்கும். அதாவது அவர் திருநெறு பூசின அந்த வாசனை அவருக்கு இல்லை. அதாவது திருநெறு பூசின வாசனை இருக்கட்டும், அவர்கிட்ட உக்காந்தாவே அந்த பாகவதம் வாசனை கும்முன்னு தூக்கும். அந்த ஸ்லோகங்களை வர்ஷிக்கிறது, அவர் முன்னாடி நின்னாவே நம்மளுக்கு என்னவோ ஒரு மாதிரி நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாய் சமாதியில் மயிலாப்பூரில் பாகவதம் சொல்லும்போது பார்த்தா அந்த இடமே ஒரு என்னமோ ஒரு பிரம்மலோகத்தில் இருக்கிற மாதிரி, அந்த வேத பாராயணம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பாகவத பாராயணம் நடக்கும். ரொம்ப அற்புதமாக நடக்கும். காலையில் மூல பாராயணம், சாயங்காலம் உபன்யாசம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி காலையில் நம்பூதிரிகள் யாரோ கேரளாலேருந்து பாகவத பாராயணம் பண்ணுவாங்க, மதியானத்தில் உபன்யாசம் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒரு சாநித்தியம், அந்த ஒரு பாகவதம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நான் புஸ்தகம் கொண்டு வர மாட்டேன், வீட்டில் போய் முதல்ல போய் புஸ்தகத்தை பார்த்துடணும். இந்த ஸ்லோகம் அவர் சொல்கிற ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படி போய் பார்த்துடணும். அந்த வெறித்தனம் உண்டாகும். அந்த பாகவதத்தில் ஸ்லோகமாக வர்ஷிக்கும் போது அந்த பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்தில் ஒரு வெறித்தனம் உண்டாகும். அப்போது அதை அனுபவிச்சுவேன், அதுக்காக சொல்கிறேன். அந்த சாநித்தியம் அங்கே மிளறதை பார்க்கும்போது ஆஹா அருமையாக இருக்குது, ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது, ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. இந்த பாகவதம் கேட்க கேட்க ரொம்ப சௌக்கியமாக இருக்குது. அருமையான கிருஷ்ண குணானுபவங்கள் அப்படியே வர்ஷிக்கிறாரே ஒரு மடை திறந்த வல்ல மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்லோக புஸ்தகங்களை பார்த்தா அவர் சொல்கிறது என்ன எப்படின்னா, ஈஸியாக அர்த்த புஸ்தகத்தில் பார்த்துடலாம், அது அர்த்தம் கிடைச்சிடும். அதுக்கு வேணாம், அது பிடிக்காது. ஒரு அபூர்வமாக இருக்கும். இவர் சொல்கிற அர்த்தங்கள் பார்த்தா அபூர்வமாக இருக்கும். அந்த அவருடைய வாக்கில் வர அர்த்தம் வேணும் எனக்கு. அந்த குருநாதருடைய வார்த்தையிலேருந்து வரக்கூடிய அர்த்தம் இருக்கே, அது ரொம்ப அது ரகசியம், அது கிடைக்காத ஒன்று. அப்படி நினைக்கும், அப்படி மனசு நினைக்கும் போது ஒரு புரியாத அது எப்படி சொல்கிறது, புரியாத புதுன்னு சொல்ல விட அது ரொம்ப கிடைக்காத ஒரு வஸ்து. அது அந்த குரு வாக்கியம், யார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமியுடைய வாக்கியம் கிடைக்காத ஒரு வாக்கியம். அது கிடைக்காத ஒரு விஷயம் ஏங்கிறது இருக்குது பாருங்க, அதுக்கு அபூர்வம். அது அவருடைய வார்த்தைகளில் அந்த பாகவதத்துடைய ஸ்லோகங்களுடைய அர்த்தம் கிடைக்கணும், அதுக்கு ஏங்குவேன். அந்த ஏக்கம்தான் அப்போல்லாம் யூடியூப்லாம் எனக்கு அப்போல்லாம் யூடியூப் கிடையாதுன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு 10 வருஷம்தான் அந்த வாக்கியங்களுக்கான அர்த்தம் கிடைக்கும். அர்த்த புஸ்தகம் அப்போயே போட்டுக்காங்க, கடலும் கொடி புஸ்தகம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. அது இந்த அர்த்தம் வேணாம், அவர் சொல்கிற அர்த்தம் வேணும். யார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொன்ன அர்த்தம்தான் வேணும், அவர் சொல்கிற அர்த்தம்தான் வேணும். அதுதான் சாநித்தியமாக இருக்கும்.
அதுதான் ஒரு அபூர்வமாக இருக்கும். அந்த சாநித்தியம் வேணும் அப்படின்னு ஏங்குவோம் பாருங்கள், அதில் அவ்வளோ சௌக்கியம் இருக்கும். அவர் சொல்கிற அந்த பாகவத ஸ்லோகத்துக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கும், தெய்வீக வீரியம் இருக்கும். அது என்னத்தான் அந்த தபஸோ தெரில, அவர்களை வர அந்த ஸ்லோகம் இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ யூடியூப்லாம் நிறைய வருது, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவதம், இதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட அந்த பாகவதத்தினுடைய அந்த சப்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அந்த சப்தம் வேறுங்க, அந்த வாய்ஸ் வேறுங்க, அந்த ஒரு ஸ்லாங்கு வேறுங்க. அவர் அந்த பாடலாக பாடி, அதாவது என்னென்னா எப்படி உபன்யாசம் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, இந்த ஹரிகதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹரிகதா மாதிரி ஸ்லோகங்களை சொல்லி அவர் அந்த பாடலாக அவ்வளோ அழகாக, அது எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்லாங்கு நல்லாயிருக்கும். அந்த ஸ்லாங்கு இப்படி பகவானாகிய அந்த பரமாத்மா ஆபத் அந்தவன் அநாத ரக்ஷகன் அப்படின்னு ஒரு மாதிரி அது ஒரு சொல்கிற ஸ்லாங்கு நல்லாயிருக்கும். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது நம்மளுக்கு அப்படியே மனசு அப்படியே உருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி அது யாரத்துலேருந்து வந்தது, சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர்கள்லேருந்து. அவர் வாக்கில் கேட்கும்போது கூட அந்த ஒரு ஸ்லோகம் தான் அவ்வளோ அழகாக அந்த பாடலாக பாடி சொல்லும்போது, அவர் ஸ்லோகம் அந்த ஸ்லாங்கை நம்ம அப்படியே பாகவதத்தில் அப்படியே வராதவங்களுக்கு கூட பக்தி, வராதவங்களுக்கு கூட பக்தி வந்துடும். அப்படி இருக்கும் ஸ்லேங்காலிபுரம் ஆனந்தராம தீட்சிதர்களுடைய அவருடைய ஸ்லாங்கு தான் அந்த பிரம்மஸ்ரீ. ஆனால் நான் அதிகமாக அனுபவிச்சது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் தான் அந்த பாகவதத்தினுடைய அந்த சாநித்தியத்தை நல்லா சுவைச்சேன். அதனால தான் எனக்கு அது இன்றைக்கி கூட அவர் வாக்கில் கேட்குற பாகவதம் வேணும். இப்போ சொல்கிறது நான் என்ன தப்புன்னு சொல்ல வரல, நல்லா தான் சொல்கிறாரு. எனக்கு அந்த ஏங்கி கிடைக்கிற அந்த பாகவதம் வேணுங்க, அந்த சுகமே தனி. அப்போது அவர் வாக்கில் அங்கே பாகவதத்தில் கேட்கும்போது அந்த ஒரு சாநித்தியம், அது ஒரு தனி வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் நினைஞ்சிட்டுன்னா அது எனக்கு ரொம்ப நாள் தாங்கும். அதே நினைவாக இருக்கும், நைட்டு வந்தால் அதே நினைவாக இருக்கும். அந்த பாகவத்தில் அந்த ஸ்லோகம் சொன்னார், அது என்ன ஸ்லோகம், அது அருமையான ஸ்லோகம் ஆச்சு. அப்படியே அது அப்படியே மனசில் ஆழமாக பதிஞ்சிடுமா, அந்த ஸ்லோகத்தையே எனக்கு ரீங்காரம் விட்டுட்டே இருக்கும். அந்த அருமையான ரகசியத்தை ஒன்று சொன்னார், அருமையான விஷயம் ஒன்று சொன்னார். அந்த ஸ்லோகத்தை இப்படி எடுத்துக்கணுமா, அருமையான கருத்தாச்சு அப்படின்னு. அந்த கிருஷ்ண அனுபவம் நம்ம அப்படியே அனுபவிக்கலாம், அப்படி இருக்கும். அது போச்சா, அப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறமா வேறு மாதிரி ஆகி போச்சு, அது அப்புறமா சதுரி போச்சு. அப்போ வேறு இடத்துலலாம் அவர் பாகவதம் கிடைக்கிது அபூர்வமாக இருக்கிறதால அப்போ வேறு இடத்துலலாம் பாகவதம் கேட்க ஆரம்பித்தேன். எங்கேயாவது பாகவதம் கிடைச்சா போகுதுன்னு. அது அப்புறமா வேறு மாதிரி லைன் ட்ராக் மாறி போச்சு. ஆனால் எங்கேயுமே அந்த எங்கேயுமே நான் அந்த அவர்கள் அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகளை அனுபவித்த அந்த சாநித்தியத்தை நான் எங்கேயுமே அனுபவிக்கலை. அப்போ எத்தனையோ பாகவதம் 1000 பாகவதம் கேட்டாச்சு. அப்போ யாரோ பாகவதம் சொல்கிறாங்க கேட்டேன், ஆனால் அந்த சாநித்தியம் கிடைக்கல. அது போகட்டும். அது மாதிரி ஒரு நிஷ்டையாக அந்த பாகவத்தில் இருக்கிறவங்க வாக்கில் பாகவதம் கேட்கும்பொழுது ஒரு சாநித்தியம் பிறகும் பற்றியா, அது அடிச்சிக்க முடியாது. அதுதான் அந்த தரத்துக்கு எதுவுமே சமமாகாது. அதுக்கப்புறமா இதே பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிக்கு வாய்க்கில் பாகவதம் கேட்குறேன், இருந்தாலும் அந்த சாநித்தியம் வரல. அந்த பழைய சாநித்தியம் அது வேறு லெவலில். அது ரொம்ப அழகாக இருப்பார். அப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கூட அழகாக தான் இருக்கார், இல்லை. அப்போ அவர் கேட்கும்போது அது ஒரு எப்படி சொல்கிற, உண்மையிலே சுந்தரமான குமாரனாக இருப்பார் அவர் சுந்தரமா சுவாமி. ரொம்ப அழகாக இருப்பார். அதெல்லாம் வேறு, அந்த வாழ்க்கையே வேறு, அந்த லைஃப் ஸ்டைலே வேறு. சரி, அது போகட்டும். அதுக்கு அப்புறமா நான் எங்கே இந்த சாநித்தியத்தை அனுபவிச்சேன்னா, எதுவுமே ஒரு குருகுலமாக இருக்கும், ஒரு குரு வாக்கில் கேட்கணும், அப்போ தான் அந்த சாநித்தியம் பெறுன்னு சொல்கிறேன் இல்லையா. அது பாகவதத்தில் அந்த சாய் சமாதியில் அனுபவிச்சேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இஸ்கானில் அனுபவிச்சேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இஸ்கானில் இப்போ என்ன தோணுச்சு, இப்போ நான் சொன்னது இல்லையா முன்னாடி பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டோடனே அவர் வாக்கில் கேட்ட பிறகு வேறு எதுலையும் யார் வாக்கிலையும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு பாகவதம் வேணும்னுக்காக நான் பல பேர்கள் கேட்டேன். ஆனால் எங்கேயுமே அந்த சாநித்தியத்தை நான் அனுபவிச்சதில்லை. ஆனாலும் அப்புறமா தான் நினச்சேன், அவர் வாக்கில் கேட்ட மாதிரி இல்லை எங்கே கேட்டாலும்.
அவர் வாக்கில் கேட்ட அப்புறமா வேறு எங்கேயும் கேட்கக்கூடாது அப்படின்னு அப்போ ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன். அது பிறகு அவர் வாக்கில் கேட்க ஆரம்பிச்சுருந்தா அது அப்பாற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும். அது ஏன்னா அது ஒரு கரண்ட்டு நமக்குள்ளே பாசம் அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்கன்னா இப்போ பாகவதம் சொல்கிறாரு கேட்டோமே எங்களுக்கு அப்படி வரலையே என்ன. இப்போ வேறு நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது கதை வேறு. அதெல்லாம் வேறு. அப்போது அடுத்தது இன்னைக்கு காலகட்டத்தில் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுபவித்த விஷயத்த சொல்கிறேன். ஜெயபதக மகாராஜ், இஸ்கானில் ஜெயபதக மகாராஜ், அவரை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தொட்டுட்டு உடனே எனக்கு உள்ள ஒரு கரண்ட் பாஸ். அப்புறம் பார்த்தா பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள்லாம் பார்த்தா அப்படியே தேன் மாதிரி இனிக்குது. இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ பிரபுபாதனுடைய வீடியோஸே பார்த்துன்னு இருக்கேன். பிரபுபாதா வந்து அமெரிக்கா போகிறது, சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அவர் பிரச்சாரம் பண்ணுறது, அவர் வந்து பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணுறது. இப்போது பிரபுபாதா வீடியோஸே எனக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய வரும். அந்த ஜெயபதகா மகாராஜ் கையில் உள்ள சாநித்தியம் அவரை தொட்டதுலேருந்து அடுத்தது வந்து எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த இஸ்கானில் பார்த்தா ஒரு சாநித்தியம், இந்த இஸ்கான் புக்ஸில் பார்த்தா ஒரு வெறி, அருமையான விஷயங்கள். இப்போ அதனால தான் இஸ்கான் புக்ஸ்லாம் ஸ்மால் புக்ஸ்லாம் நான் படித்து அப்லோட் பண்ணது. அப்போது இந்த சாநித்தியம் எங்கேருந்து வந்தது? இது ஒரு குரு வழியில், அந்த குருமார்களுடைய வழியில் சைதன்ய மகாபிரபுனுடைய அந்த குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய இந்த அபேதா சிந்தியம், அந்த குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாநித்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாநித்தியம் வந்து வேறு லெவலில் இது. அப்போது இதுவே இப்போ என்ன ஆகுது தோணுதுன்னா, இப்போ நான் சொல்லிய பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டால் வேறு எங்கேயும் கேட்கக்கூடாது. அடுத்தது இங்கே இஸ்கானில் என்ன தோணுன்னா, இந்த இஸ்கான் புக்ஸை தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாது. இது அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளது, இதில் அவ்வளோ சாநித்தியம் இருக்குது. அவன் மனசில் ஒரு சுகத்தை கொடுக்குது, அது பேரானந்தத்தை கொடுக்குது. ஆஹா, இது இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணுமா, இந்த ஸ்லோகத்துக்கு சரியான குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரிஜினல் பாகவதம் இது தான், இது நல்லா இருக்கே, அருமையாக இருக்கே கேட்கறதுக்கு, ஆஹா அப்படின்னு நம்ம தோணுது. அந்த ஆஹா ஓஹோன்னு தோன்றதுக்கு காரணம் அந்த சாநித்தியம். அந்த குரு வழியில் வர்றது, குருஷீட பரம்பரை வழியில் வர்றது அந்த சாநித்தியம் வந்து ஒரு குரு அனுக்கிரகத்தினால. இப்போ ஜெயபத மகாராஜ் நான் தொட்டேன்னு சொன்னேன் இல்லையா, தொடக்கூடாது, ஆனால் நான் தொட்டுட்டேன். ஒரு 4-5 தடவை தொட்ட உடனே அவர் வீல் சேரில் கொண்டு போகும்போது நான் தொட்டுட்டேன். அதனுடைய எஃபெக்ட் வந்து எனக்கு ஒரு வாரத்தில் காண்பிச்சிச்சு. அப்போ பார்த்தா பிரபுபாத புஸ்தகம் தான் படிக்கிறேன். அப்புறம் பார்த்தா இஸ்கான் தான் போகிறேன். அப்புறம் இஸ்கானுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த தொண்டுகள்லாம் பற்றி நல்லா புரிஞ்சிக்கிற மனப்பான், அதாவது மைண்டு ஷார்ப் ஆகிடுது, அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் உண்டாகுது. அப்போ அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களும் நல்லா புரியுது. இதுக்கு முன்னாடிலாம் தெம்மாங்க மாதிரி போவேன் வருவேன், ஏதோ தொண்டு செய்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ புஸ்தகம் போகிறாங்க, அந்த புஸ்தகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, பாகவத்துக்கு ஸ்லோகம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, அவர் மனசுக்கு தோணுன மாதிரி பெருசாக வியாக்கியானம் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா குருஷீட பரம்பரையில் விட்டுட்டு வேறு எதுவும் அவராக வியாக்கியானம் பண்ணல. அந்த குருமார்கள் சொன்ன வார்த்தையை தான் அவர் கடைப்பிடிச்சு அது எழுதியிருக்கார் வியாக்கியானமாக. இதுவே குறைஞ்ச வியாக்கியானம் தான், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அப்படி ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு அப்புறமா புரிஞ்சிக்க தோணுச்சு எனக்கு. அந்த ஒரு சாநித்தியம் வந்து அனுபவித்தேன். அப்போ நம்மளுக்கு புரியாத விஷயம்லாம் புரியுது. அப்போது இந்த நெட்வொர்க், இந்த குருஷீட பரம்பரையினுடைய அந்த கொள்கைகள், அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள், அதனுடைய உண்மையான விஷயங்கள் நம்ம மனசுலனா நல்லா புரிய ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு சுவை அதிகமாக அப்போ அந்த பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள்லாம் படிக்கணுன்ற ஆசை, அந்த பாகவதம் படிக்கணும், தேன் மாதிரி இனிக்கும் அந்த பாகவதம். இப்போ படித்தா கூட அந்த சாநித்தியம் நமக்குள்ளே அந்த வைப்ரேஷன் இருந்துன்னே இருக்கும். அது மேலும் மேலும் அது நமக்குள்ளே வளர்ச்சி அடையணும்னா அந்த இஸ்கானுடைய பக்தர்களுடைய சத்சங்கத்தை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். சத்சங்கத்தினால் அன்றி நமக்கு அந்த ருச்சியானது குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி அந்த இஸ்கானுடைய சத்சங்கத்தில் அவர்களிடத்துல போய் சேவை செய்கிறது, அவர்களிடத்துல போய் பாகவதம் கேட்குறது, அவருடைய டச்சில் நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா அந்த சாநித்தியத்திலே நம்ம இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிகளை அந்த வைப்ரேஷன் அனுபவித்தேன். அடுத்தது இஸ்கானில் இந்த பக்தர்கள் சங்கத்தில் இந்த வைப்ரேஷன் அனுபவித்தேன். அடுத்தது இன்னொரு இடத்துல அனுபவித்தேன், அது நான் சொல்ல விரும்பலை. அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா
அது எனக்கு அனுபவித்தேன். அந்த சாநித்தியம் இருந்தது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல. அது நான் அது என் மனசுக்கு சரியாக படலை, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே சாநித்தியமான இடம் தான் அது. அது சரியாக படலைனாலும் அது உண்மையிலே சாநித்தியமான இடம், ஒரு இடம். அந்த இடத்துல நான் அதை அனுபவித்தேன். அது யார், அந்த குருமார் யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது ஏன்னா இல்லை, அது வேண்டாம். அவங்க மொத்தம் இந்த இஸ்கானில் அவங்க அனுபவித்ததை விட பன்மடங்கு சாநித்தியம் இந்த இஸ்கானில் அனுபவித்தேன். இப்போது இந்த இஸ்கான் புக்ஸை தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இதில் அவ்வளோ சாநித்தியம் எதனால் கிடைக்குதுன்னா பக்த சங்கம். ஒன்று தெரிஞ்சுங்க, பக்த சங்கத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. இன்றைக்கி பாராயணத்தை கூட படித்தோம், வினா மகத்பாத ரஜோபிஷேகம். சத் சங்கத்தில் தான் ஒருத்தன் பியூரிஃபிகேஷன் அடைய முடியும். சத் சங்கம் இல்லைன்னா பியூரிஃபை ஆக முடியாது. நான் சொன்ன இன்னொரு இடத்துல நான் அனுபவிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு இடத்துல அனுபவித்தேன். ஆனால் அவங்க என்னென்னா வேறு மாதிரி, அந்த இடத்துல அந்த சாநித்தியம் இருக்குது. அந்த மகாத்மாவுடைய வாக்கில் கேட்கும்போது சாநித்தியம், ராமாயணம் கேட்டால் சாநித்தியமாக இருக்கும், எல்லாமே சாநித்தியமாக இருக்கும். ஆனாலும் அது எனக்கு வேறு ஒரு விதத்தில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, அதனால் வேண்டாம். ஆனால் அங்கே சாநித்தியம் இருக்குது. இந்த 3 இடத்துல நான் சாநித்தியம் தான் அனுபவித்தேன். ஏன்னா இப்போ இஸ்கான் கொள்கையின் படி பார்த்தா அந்த இன்னொரு இடத்துல நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா இந்த கொள்கைக்கு ஆப்போசிட்டாக அது அத்வைத கொள்கையாக இருக்குது. அதனால் நான் சொல்ல விரும்பலை. ஆனாலும் இந்த இஸ்கானுடைய கொள்கையை பார்த்தா இது அருமையான கொள்கை. உண்மையிலேயே இந்த பாகவதத்தை உண்மையாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இந்த பகவானுடைய உலகம் வைகுண்ட லோகம் வரணுன்னா அது அப்படியே இருக்குது, அதெல்லாம் சத்தியம் அப்படின்னு நம்புகிற ஒரு ஸ்தாபனம் இஸ்கான் ஸ்தாபனம். அப்போ இது பெருமையாக பேசி தான் ஆகணும். ஏன்னா இதில் எதையுமே தங்கள் சொந்த இன்டர்பிரிட்டேஷன், சொந்த கருத்துக்களை நுழைக்காமல் பகவானுடைய உலகம் எப்படி இருக்கும், கோலோக பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு பிரம்ம சமீரத்தில் சொல்லியிருக்கு. அது அப்படியே எடுத்துக்கிறார் பிரபுபாதா. இதில் என்ன மாற்றத்துக்கு இருக்குது? அதை அப்படியே நம்புறது தான் பெரிய விஷயம். அதை நம்பிட்டால் நம்மளுக்கு ஒரு சாநித்தியம் ஒன்று உண்டாகும் பாருங்கள். அவ்வளோ அந்த கிருஷ்ணானுபவம் நமக்குள்ளே உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. என்றைக்குமே ஒரு குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாநித்தியம் நீங்கள் அத்வைத சம்பிரதாயத்தில் இருந்தாலும் சரி, துவைத சம்பிரதாயம், அது எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாநித்தியமானது அது அந்த ஆதியிலேருந்து வரக்கூடிய குருமாருடைய எல்லா ஆச்சாரியர்களுடைய அனுக்கிரகமும் அந்த குரு இடத்துல வரும். இப்போ ஜெயபத மகாராஜ் சொன்னால் அந்த ஜெயபத மகாராஜிகள் என்னென்னா பிரபுபாதனுடைய சாநித்தியம், சித்தாந்த சரஸ்வதி சுவாமி சாநித்தியம், அந்த பாபாஜியினுடைய சாநித்தியம், அப்புறம் பக்தி வினோத் தாகூர் சாநித்தியம், அந்த குருமாருடைய ஆசீர்வாதம் மொத்தம் அந்த ஜெயபத மகாராஜ்கள் வரும். அப்போ அவரை நம்ம தொடும்போது நம்ம அந்த குரு பரம்பரையினுடைய பூர்ண ஆசீர்வாதங்கள் மொத்தம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது அந்த ஆசீர்வாதம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். அப்போ பக்தி சாநித்தியம் நமக்குள்ளே மிளறதை பார்க்கலாம். அப்போ பாகவதம் படிக்கும்போது தேன் மாதிரி இனிக்கும். அவர் பிரபுபாதனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னொன்றும் படிக்கணும் போல தோணும், ஆசையாக இருக்கும். அப்போ பிரபுபாதனுடைய வார்த்தைகளை கவனிப்போம். இங்கிலீஷில் சொன்னாலும் கவனிப்போம், அவர் ஹிந்தியில் சொன்னாலும் கவனிப்போம், எப்படி சொன்னாலும் கவனிப்போம். அவர் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி யாருன்னா சொன்னாங்களோ அதையும் கவனிப்போம். அவருடைய புஸ்தகங்கள் மொத்தத்தையும் படிப்போம். எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்னா எல்லாம் சுவையோடையது. கரும்பு தின்ன கூலியா, அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசித்து படிப்போம். அவருடைய பகவத்கீதை எவ்வளோ சேல்ஸ் ஆகுது. அந்த பக்தர்கள்லாம் போய் அந்த பகவத்கீதை எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க தெரியுமா? அவர்கள் சொல்கிற கருத்துக்களை பார்த்தா பகவத்கீதை நமக்கே படிக்கணுன்ற ஒரு வெறித்தனம் உண்டாகுது. அவ்வளோ தபஸில் இருக்காங்க அந்த பக்தர்கள். ஏன்னா அவ்வளோ சாண்டிங், அந்த 16 மாலை சாண்டிங் பண்ணுறது அவ்வளோ தபஸ். அது அந்த பக்தருடைய கருணையினால் தான், பக்தருடைய சங்கத்தினால்தான் இந்த பக்தி நமக்குள்ளே வளரும். இல்லைன்னா வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்த சங்கம் இல்லாமல் ஒரு மனுஷன் தனிமையில் நான் சாதிச்சிடுவேன், நான் அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எல்லாமே பக்த சங்கத்தினால்தான் ஒருத்தன் பியூரிஃபை ஆக முடியும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அப்போது நம்ம இது மாதிரி சில ஸ்தாபனங்களில் இந்த சாநித்தியங்களை அனுபவிச்சிருக்கேன். அதில் இஸ்கானில் அனுபவிச்சது தான் ரொம்ப அதிகம். இஸ்கானில் ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஜாக்கிரதையாக கேட்கணும்னு தோணும். ஏன்னா அது அத்தனை சத்தியம்.
அவர்கள் சாஸ்திரத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது அருவமாகவோ வேறு விதமாகவோ மாற்றி கீற்றி பேசலை. அது அப்படியே உருவம் இருக்குது, வைகுண்ட லோகம் இருக்குதுன்னு வர்ணனைன்னா வைகுண்ட லோகத்தை வர்ணிக்கிறாங்கன்னா, கைலாசத்தை வர்ணிக்கிறாங்கன்னா அந்த கைலாச உலகம் இருக்குது, வைகுண்ட லோகம் இருக்குது, எல்லாம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாரு அத்வைதத்தில். அப்படிலாம் இவங்க எடுத்துக்கல. அது உண்மையிலே தனி உலகம் இருக்குன்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய கொள்கைகளை கரெக்டாக விவரிக்கிறாங்க. இப்போது ஜீவாத்மா பரமாத்மான்னு தனி பட்சிகள் 2 பட்சிகள் இருக்குது ஒரு மரத்தில். அது ஜீவாத்மா வந்து சுகதுக்கங்களை அனுபவிக்கிற பழங்களை சாப்பிடுது, பரமாத்மா பட்சி சாட்சி மாத்திரமாக பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு கதை. அது சத்தியம். அந்த ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு தனித்தனியாக இருக்கிறது தான் சத்தியம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுது திரும்பி பார்த்தவொடனே அப்படின்னு சொல்கிறது அத்வைதம். ஆனால் ஜீவாத்மா பரமாத்மா திரும்பி பார்த்தவொடனே அது பரமாத்மாவோடு சேர்ந்துருதே தவிர அது தனியாக தான் இருக்குது, பரமாத்மா தனியாக தான் இருக்குது. இதுதான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய விஷயம். இதுதான் கரெக்ட். அது பரமாத்மாவோட ஐக்கியமாகறதெல்லாம் கிடையாது. அது பரமாத்மாவோடு சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. சுகதுக்கம் இந்த இரட்டைகளை கடந்து அந்த பரமாத்மா திரும்பி பார்க்கும்போது அந்த பரமாத்மாவோடு சேர்ந்தது. அதுதான் விஷயம். எப்படி சீதை ராமனோடு சேர்ந்துடுறாரோ அது மாதிரி ஒரே பட்டாபிஷேகத்தில் ஒரே ஆசனத்தில் உட்காந்துறாங்களோ அது மாதிரி இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்திருக்கிறது. இதுதான் கரெக்டான சாஸ்திர பிரகாரமாக கரெக்டாக இருக்குது. இதுதான் வைஷ்ணவத்தில் இஸ்கானில் இதான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஏற்றுக்கனாலும் சரி ஏற்றுக்கலாம் சொல்லி இதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய வழிமுறை. இது வந்து அப்படியே தன்னை அப்படியே கரைச்சிது எதுவும் அப்படி கிடையாது. அந்த ஜீவன் அங்கே ஒரு ஜீவனாக இருக்குது. ஆனால் பகவானிடத்தில் சந்தோஷம், பகவானிடத்தில் ஆனந்தத்தை அனுபவிச்சுன்னு இருக்குது. இதுதான் விஷயம். முக்தி அடைஞ்ச நிலையிலையும் முக்தி அடைஞ்ச நிலையில் அது ஒரு நபராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா சாஸ்திர சம்மதமாக இருக்குது. இது மாதிரி ஒரு பாகவதம், ஒரு பிரம்ம சம்ஹிதை, அதாவது 3 புஸ்தகம் முக்கியம். இஸ்கானில் பார்த்தா 3 புஸ்தகம் முக்கியம். பகவத்கீதை, பாகவதம், சைதன்ய சரிதாமிரதம். இது 3 தான் பிரதானமே அங்கே. மற்றதெல்லாம் அப்புறம்தான். பிரம்ம சம்ஹிதை அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. மெயினான விஷயந்தான். ஆனால் மெயின் 3 விஷயம் என்னென்னா பகவத்கீதை, பாகவதம், சைதன்ய சரிதாமிரதம். இந்த 3 புஸ்தகம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே இஸ்கானை நல்லா தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா பாகவதத்தில் அவ்வளோ விஸ்தாரமாக இஸ்கானை பற்றி அப்படி புட்டு வச்சுருக்காரு. பகவத்கீதையும் அது போல் வச்சுருக்காரு. இன்னும் மற்ற ஸ்மால் புக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருந்தால் நிறைய படிக்கலாம். படிச்சோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். சூப்பராக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒன்றும் இல்லைங்க, இஸ்கானில் பகவத்கீதை ஃபுல்லாக இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும், அதே மாதிரி பாகவதம். அப்புறமா வந்து எப்படியாவது உங்களுக்கு புரியல சும்மா படிச்சுனே வாங்கலேன். அதுக்கு ஒரு சாநித்தியம். பிரபுபாதனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது, ஜீவன் இருக்குது. அது நம்மளை பக்குவப்படுத்திடும். நம்மளை தெய்வீக நிலைக்கு, திவ்யமான நிலைக்கு கொண்டு தள்ளுறோம். அவ்வளோ பவர்ஃபுல் பிரபுபாதனுடைய வார்த்தைகள். அதனால தான் பக்த சங்கம் நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னா வச்சிங்களேன், ஒரு யூடியூப்லேயாவது இப்போ பானுமகாராஜ் சென்னை இஸ்கானில் வந்து பானுமகாராஜ் கிளாஸ் கொடுக்குறாருன்னா அதுவாக தினமும் கேட்கணும். அப்போ அந்த பக்தருடைய சங்கம் நமக்கு கிடைக்கும். யூடியூப் மூலமாக கூட கிடைக்கும். ஏன் கிடைக்காது? எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அது மூலமாக பார்க்குறதுனால கூட நமக்கு பக்தி வளரும். நம்ம நேரில் பார்த்தோம்னா இன்னும் சாநித்தியமாக இருக்கும். நல்ல விஷயம். அதனால் நம்ம நினைவுகள் தான் முக்கியம். நினைவுகளால் அவருடைய சத்சங்கத்தை எடுத்துக்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல். அதான் கிருஷ்ணனும் கீதையில் இப்போ கிருஷ்ணன் பாகவத்தில் சொல்கிறார், என் கூட வசிக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிடாது. என்னை நினச்சிக்கிறதுனாலையும், என்னை பற்றி கதைகளை கேட்கறதுனாலையும், என்னை பற்றி பேசுகிறதுனாலையும், என் நினைவுகளால் நீங்கள் என்னை சீக்கிரமாக அடைந்து விடுவீர்கள் அப்படின்ட்டு கோபிகளிடத்தில், அந்த யக்ஞபத்னிகளிடத்தில் கோபிகளிடத்துலையும் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா பாகவத்தில். அப்போ நினைவுகள் தான் முக்கியம். நினைவுகளால் அந்த சத்சங்கத்தை நம்ம எடுத்துட்டோம் சொன்னால், இப்போ யூடியூப்பில் பார்க்குறோம் பாகவதம் கேட்குறோம், இல்லை நேரில் கேட்டால் கூட நல்லது. இல்லை நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் பாகவதம் கேட்குறோம், அதே நினைவில் இருக்கணும். அந்த சங்கத்தை விட்டு வேறு எந்த சங்கத்தையும் நம்ம நாடக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் போகிறோன்னா அந்த சங்கத்தை விட வேறு எந்த சங்கத்தை நாடாமல் இருந்தால் தான் அந்த சாநித்தியத்தை நீ பெற முடியும். அந்த குருஷீட பரம்பரையாக வரக்கூடிய அந்த சக்தியை, அந்த பக்தியை, அந்த சாநித்தியத்தை நீ பெற முடியும். இல்லைன்னா பெற முடியாது, ரொம்ப கஷ்டம். அதான் சத்சங்கம் வேணும். சத்சங்கம் இல்லாமல் பக்தி வளராது.
பக்திக்கு. நிம்மனா அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு எந்த சங்கம் இருக்கக்கூடாது. அது சங்கம் இல்லாமல் இருந்தால் தான் தியானம் கைகூடுன்னுவாங்க, அதுக்கு வேறு. ஆனால் பக்தர்கள் இது பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு சத் சங்கம் இல்லாமல் நமக்குள்ளே பக்தி வளர்த்து வாய்ப்பு கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு மகாத்மாவுடைய சத் சங்கம் நம்ம எடுத்துக்கணும். அவருடைய உபன்யாசங்களை தொடர்ந்து கேட்டுன்னே இருக்கணும். வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம சாநித்தியம் இல்லையா, நம்மளுக்கு இப்போது இஸ்கான் புஸ்தகத்தில் வந்து பக்தி வரலையா, இப்போ பாகவதம் படிக்கிறதுக்கு பகவத்கீதை படிக்கிறதுக்கு பக்தி வரலையா, உடனே என்ன பண்ணால் அந்த இஸ்கானில் வந்து இஸ்கானில் உள்ள பக்தர்களுடைய உபன்யாசங்களை கேட்கணும். இல்லை அதோட பெஸ்ட்டு பிரபுபாதனுடைய உபன்யாசங்களை கேட்குறது. பிரபுபாத உபன்யாசங்கள் தொடர்ந்து ஒரு 4-5 உபன்யாசம் கேட்டால் 5ஆவது உங்களுக்கு தன்னாலே அந்த ஒரு பகவத்கீதை உபன்யாசம் பண்ணியிருக்காருன்னா உடனே அடுத்தது பகவத்கீதை படித்தா உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது ஏன்னா அது எதனால், அது நம்ம வந்து என்னென்னா சாதாரணமாக தான், நீங்கள் புரியலனா கூட சும்மா கேளுங்களேன், பிரபுபாத முகத்தை பாருங்களேன். பிரபுபாத முகத்தை பார்க்குறது, பிரபுபாதனுடைய வார்த்தைகளை கேட்டு பாருங்களேன். கேட்டுனே 4 உபன்யாசங்கள் கேட்டிங்கன்னா 5ஆவது வந்து பார்த்தா உங்களை அறியாமலே என்னன்னு தெரியல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் அதுக்கு தான் அந்த பவர் இருக்குது. அதுக்கு நீங்கள் தன்னாலேயே வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் 14 மாலை சாண்டிங் பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளும் உங்களை அறியாமலே உங்களை ஒரு யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி விட்ட மாதிரி ஒரு யந்திரமயமாக நீங்கள் செயல்படுவீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வழிமுறைகளை கடைப்பிடிப்பீங்க. அந்த பவரு, அந்த குருனுடைய சாநித்தியம், அந்த மகான்களுடைய சாநித்தியத்தினால உங்களுக்கு அது அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும். அது நினைவுனால் கூட அவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பவராக இருக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னென்னா நேரில் சத் சங்கம் எடுத்துக்கிறது தான். பக்தருடைய நேரடியாக சங்கம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சில கைங்கரியங்கள் பண்ணுறது, அங்கே போய் சின்ன சின்ன சேவை செய்கிறது உங்களால் முடிஞ்சது செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இந்த நேரில் நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த பாகவதத்தை அனுபவித்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய அந்த சாநித்தியத்தை பெறத்துக்கான வழி என்னென்னா அவளுடைய சங்கங்களை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்வதனால் மட்டும்தான் அந்த சாநித்தியத்தை நம்ம மேலே 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 பெற முடியும். நம்ம பக்தியில் வந்து நல்லா சேஃப்டியாக வளர முடியும். சரி, ஓகே, தலை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சவசால்மலுக்கு ஜெய். ராம 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 ராம.